like I'm floating. Yeah, break out, I've got to see. Hello guys, welcome back to my channel. So channel புதுசா இருந்தா மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அது லென்த்தியான வீடியோவாக இருக்குன்றனால தான் கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஐயோ சரியான அடி அடிக்குதுடா லைட்டு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர் தாங்க போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 238 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ அது லென்த்தியான வீடியோவாக இருக்குன்றனால தான் கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஐயோ சரியான அடி அடிக்குதுடா லைட்டு. சரிங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீநகர் தாங்க போயிட்டுருக்கோம். ஸ்ரீநகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 238 கிலோமீட்டர்ஸுங்க இங்கேருந்து. சரிங்களா, ஸோ 238 கிலோமீட்டர்ஸ் வருது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக இருக்கவங்கன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம வந்து லடாக் ரைடில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோங்க. இன்னும் கரெக்டாக ஒரு 2 நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லடாக் போயிடுவோம். அநேகமாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்பலாம் நான் வந்து லடாக் ரைடெலாம் முடிச்சிருப்பேன்னு தான் நினைக்கிறேன். சரிங்களா, அதனால் எல்லாத்தையுமே போய் பாருங்கள், எல்லாமே நல்லா தான் போட்டிருப்பேன். சரிங்களா, நிறையா ரிஸ்கியான இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இந்த லடாக் ரைடவே நம்ம முடிச்சிருப்போம். சரிங்களா, சரி ஓகேங்க. அதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கேன். சரிங்களா, இப்போ வந்து ஒரு மலை மேலே ஏறிட்டுருக்குங்க நம்ம வண்டி. ஸ்ரீநகருக்கு இந்த இப்படி ரூட்டு தான் இருக்குமோ போல், என்னன்னு தெரில. நம்ம வந்து ஸ்ரீநகர் ரூட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸோ மணாலி ரூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மணாலி ரூட் வந்து இந்த டைம் வந்து சரியான க்ளோஸ்டு. நான் ஆல்ரெடி வந்து கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ 3J ஆட்டோ எக்ஸ்போர்ட் இருக்கார்ல, ஸோ அவர்கிட்ட கேட்டேன். ஸோ அவருமே சொல்லிட்டாரு, அவர் அங்கே தான் இருப்பார் போல், மணாலியில் தான் இப்போதைக்கு. டூரிசமில் வந்து பிஸியாக இருக்கார். சரிங்களா, அதனால் வந்து அவர்கிட்டே கேட்டு கன்ஃபார்மே பண்ணிட்டேன். அதனால் அவருமே என்ன சொன்னார்னா, ஆமாம் ப்ரோ இங்கே வந்து ரொம்ப குளிராக தான் இருக்குது அப்படின்ட்டாரு. சரி, அவர் சொன்ன பிறகு நம்ம அந்த ரூட்டை சூஸ் பண்ணோம்னா அப்புறம் நம்ம லே போக முடியாது. ஏன்னா வந்து அந்த ரோத்தான் பாஸ்ன்னு சொல்லி ஒரு இடம் இருக்குமாங்க. ஸோ அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்டான். அப்படின்றப்போ வந்து நீ அதை சூஸ் பண்ணால் சரியாக இருக்காது. ஏன்னா நம்ம அல்டிமேட் டார்கெட்டே மேலே லே டாப்பில் போகணுன்னு தான். அப்போ நம்ம இங்கிட்டு போக முடியாதுல்ல. என்னது அது? சக்தி டிவாரா எல்லாமே மிலிட்ரி. அதான் எல்லா இடத்துலையுமே நாங்கள் கேம்ப் வச்சுருக்காங்கப்பா அங்கங்கே. ஏண்டா இதெல்லாமா தாண்டி வந்துடுவேன் அந்த திருடன். அந்த கேம்ப் வச்சுருக்காங்க இல்லை, அங்கங்கே மிலிட்ரி இருக்குன்னா இங்கிட்டலாம் தாண்டி வந்துடுவாங்க தானே வச்சுருக்காங்க. அதான் அடிபட்டு மிதிப்பட்டு மாற்றவனா எப்படி என்ன எதுக்கு வர்றாங்க? ஓ வேறு நான் அவங்க ஊர்லேருந்து நான் ஒருத்தர் வந்தாலும் அப்படியே எப்படியாவது தப்பிக்கலான்னு பார்ப்பாங்க. ஆமாம், சுற்றி 4 பாட்டையும் கவர் பண்ணும்ல. ஒரு சொட்டு தண்ணி கரெக்டாக என் நாக்கிலே வந்து பட்டுச்சு, மழை தண்ணி. இந்த vlog வந்து எந்த அளவுக்கு போகுதுன்னு தெரியல. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி தான் ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மணி வந்து 5 மணி ஆன மாதிரி இருக்கும். இருட்டாக தான் இருக்க போகுது. எம்மா சூப்பராக இருக்கும். நான் நிறையா ஆற்ற கடந்து வந்துட்டேங்க இங்கே ஜம்முவில். இந்த ஜம்மு போகிற வழியில் எவ்வளோ ஆற்று எப்பா. இப்படி ஏறா அந்த வேட்டு ஜம்முன்னு போட்டு மேப்பா. சரி ஓகே. மலை மேலே தான் அங்கே ஏறிக்கிட்டு இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காமிச்சிக்கிட்டே இருக்குது. இதே நம்ம மணாலி, ஏண்டா இந்நேரம் நம்ம மணாலி ரூட் போயிருந்தோம்னா இந்நேரம் ஐஸ் கட்டி பார்த்துட்டு இருந்துக்கலாம். உடனே பார்த்துருப்போம். ஆனால் இந்த ரூட்டு தான் பெஸ்ட்டுன்றான். ஏடா லே போகணும்ல, அதனால தான் இந்த ரூட்டு பெஸ்ட்டு. இல்லாட்டி நம்ம அங்கிட்டே போயிருந்துருக்கலாம். மணாலி 250 கிலோமீட்டர் தாங்க. இப்போ நம்ம வந்து சுற்றி போய்கிட்டு இருக்கோம்.
நம்ம எப்படியாவது இந்த ரைடை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவோம், ஓகேவா? ஆனால் தண்ணி இல்லைங்க எதுலேயுமே. நான் ஒரு சில இதில் தண்ணி இருக்குது, ஒரு சில தண்ணி இல்லாமல் இருக்குது. மழை தூருதா? மழை வேறு அப்பப்போ சொட்டு வச்சுட்டு போகுதுங்க. ஐயோ நல்லா பெய்யுதுராடே. நின்றுமா? ஆஹா போலாம் முன்னாடி. ஏய் இருடா, நின்றும். சாப்பிட்ற கடை மாதிரி. ஏய் ஏய் வேணாண்டா, கோபுரம் நனைஞ்சு போகும்டா. டக்குன்னு அங்கிட்டு போயிருமா? அந்த கடைக்கு அதுதான் சொன்னேன், டக்குன்னு அங்கே போயிரும்டான்னு. கோபுரம் நனைய போகிறா. ரைட், டக்குன்னு வந்து நின்றாச்சு. நினைச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். போயிட்டு இருக்கும் மனாவு அதை பார்த்துருப்பீங்க வீடியோவில். சட்டன்னு மழை அடிச்சிச்சுங்க. ஸோ அது வீடியோ ரெக்கார்ட் ஆச்சான்னு தெரியல. நல்ல வேலைங்க 2 தார்ப்பாய் எடுத்துகிட்டு வந்தேன், அப்படியே போட்டு ஒரே சுற்றியாச்சு எல்லாத்தையும். ஒரு ஏடா வண்டி முழுக்க வெறும் கயிறாக தானடா இருக்குது. ஏங்க கீழே பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அடியில். ஆனால் இந்த ரேக்கு, இந்த சேடில் ஸ்டே பயங்கரமாக யூஸ் ஆகுதுங்க. எவ்வளோ கயிறை கட்டி வச்சுருக்கோம் பாருங்கள் கீழே ஃபுல்லாக. எவ்வளோ கயிறு! இது பூரா கயிறு தான், இது ஃபுல்லாக கயிறு தான். இந்த சேடில் ஸ்டே பயங்கர ஒர்த்துங்க சாமி, சரியான ஒர்த்து. நல்லா தாங்குது. நல்லா மழை கிளைக்கா ஒன்றுமே அடியாது. மழை வந்தாலும் சரி. இந்த தார்பாய் சரியான தார்பாய். நெல் பொத்துவாங்க தெரியுமா, அந்த தார்பாய் இது. கம்முன்னு இருக்கும். ஏன்னா வண்டி எப்படின்னு பாட்டு போயிட்டாங்க. சரி ஓகேங்க, அப்படியே கிளம்பிடுவோம். போதுமா? போமா. ஹாய். வா கமான். ராஜா இந்தா சாக்லேட் இந்தா. ஓடிட்டான். ஓ உனக்கு வேணுமா வாங்கிக்கோ. இதில் இறக்கி சரி மேப்பை போடு. போயிருமா? போமா? ஓகே ஓகேங்க. ஸோ எனக்குள்ளே வரும்போதுங்க கரெக்டாக இந்த இடத்துல வரும்போது சட்டன்னு அடிச்சிருச்சுங்க மழை. அப்பா நல்ல வேலை பக்கத்துலேயே அப்படியே ஒரு இடம் இருந்துச்சு. இது கஞ்சா செடி தானடா? எப்படா இதுதான் கஞ்சா செடின்னு கன்ஃபார்மாக சொல்கிறா? தெரியுமா, பார்த்துருக்கியா அதுக்கு முன்னாடி? அந்த இலை இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல வரும்போது சரியான மழைங்க. டைம் வந்து 3 மணி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு 2 மணி இருக்குங்க. சரியான மழை. மேப் போடுறா. ஸ்ரீநகருக்கு ரூட்டு வந்து இப்படி தாங்க இருக்குது. ஸோ பார்த்துக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ரீநகர் ரூட்டு வந்து முழுக்க இந்த மாதிரி ரூட்டு தான். வில்லன் லாரி, பேய் லாரி இது. இந்த மூஞ்சிய வருவே. ஓகேங்க, நீ ஃபுல்லாகவே ஹில்ஸ் தான் போலங்க ஸ்ரீநகர்னாலே. மணாலினா நேரம் போயிருப்போம்லடா. நம்ம நேரம் போய் ஐஸ் கட்டியில் விளாண்டுட்டு இருப்போம். இன்னும் ஒரு 2 நாள் ஆகும் நம்ம போய் ஐஸ் கட்டியில் போய் விளாட்றதுக்கு. போய் விளாண்டுருவோம் சரிங்களா? இங்கிட்டும் விவசாயம் தான்டா.
எல்லா இடத்துலையும் விவசாயம் தான், கம்பு, நெல், சோளம். வித்தியாசமாக இருக்கு. இங்கே ஹில்ஸில் ஏறி போயிட்டுருக்கோங்க. கீழே இங்கே போடுறான் ஒரு கோயில் மாதிரி இருக்குடா. இது கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்த்தாலே கிருகிருன்னு வரும். அதான் இங்கிட்டு பார்த்தோம்னா இங்கிட்டு விட்டுருவோம். எதனா விழுந்தாலும் தள்ளி நின்று விழுகிற மாதிரி இங்கே ஊச்சி கொஞ்சம் தூரத்தில் இருந்தே பார்த்துக்கலாம். டிரைவ் ஃபார் சேஃப்டி. ஹில்ஸில் ஏறி இறங்கிட்டு இருக்கோங்க. 40 கிலோமீட்டருக்கு இதே மாதிரி தான் இருக்குமாமே. கீழே எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாச்சும் ஒரு தண்ணி போயிட்டு தான்டா இருக்கு. நம்ம நேற்று இறங்கின மலையிலேருந்து மறுபடியும் ஏறுறோமோ? ஆ, இங்கிட்டு இருக்கிற மலை பூரா அப்படி தானே இருக்கு. நேற்று நம்ம இந்த ஏரியா மலை ஃபுல்லாகவே இப்படி தான் இருக்குது பார்த்தியா? நம்ம நார்த் சைடு நான் போபால்லேருந்து இறங்கினோம்ல, அதுலேயும் இப்படி தான் இருந்துச்சு. இங்கேயும் இப்படி தான் இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி தாங்க இருக்குது. சரி, ஓகே, பூரா மலை ஃபுல்லாக இந்த மாதிரி தான் இருக்கும் போல். வியூ பாயிண்ட்டை பார், தரமாக இருந்திருக்கும். அதுலேயும் ஆனால் வண்டி போகுது பாருடா, வண்டித்தோட இருக்கு பாரு. இப்போ பாருங்க, சரியான பாயிண்ட்டுங்க. இதுலையா போகலாமா? ராக் கிளைம்பிங் ஜோன். இதெல்லாம் இது எப்படிமா இருக்கு? செம்மையாக இருக்கலாம். தெரியுது. இங்கே பாருங்க எப்படி போயிட்டு இருக்கு பாருங்க. டாப்புக்கு போயிட்டு இருக்கு மலை. ஐ திங்க் ஸோ மேலே இறங்கி அப்படியே கீழே இறங்கும் போலடா. இந்த எடு ஆ, தண்ணி போயிட்டு இருக்குடா, தண்ணி போயிட்டு இருக்கு. இங்கே ரொம்ப போட்டிருக்கு பாருங்களேன். ஜாம் ரிவர் கிராசிங், பம்ரா பீச், ஜிப்லைன். அதாங்க இருங்க. ரேப்பல்லிங், ஜுமாரிங், ரிவர் கிராசிங், பர்மா பிரிட்ஜ், ஜிப்லைன். மலையில் எப்படி ஏறிக்கிட்டு இருக்கு பாருங்க லாரி மேலே. சருன்னு. வாடா. நிறைய பண்ணுவாங்க போலங்க இந்த இதில். ஒரு மாடு எதிரில் போய் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பாடுறா, கீழே விழுகாம வச்சுனாப்புல. ஆக்சிடென்ட்ஸ் bring tears, safety brings cheers. இங்கேயும் பைப் லைன்லாம் போட்டிருக்காங்கடா. அங்கே பாரு, மேலேருந்து வரும் போல். சரி, ஓகே, ஸ்டே டியூன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமோ கொண்டு போகிறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:25 ஆயிடுச்சுங்க. ஸோ 3:25 சரிங்களா? ஸ்ரீநகர் போயிட்டு ஸ்ரீநகர் போக முடியுமான்னு தெரில. இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து ஸ்ரீநகர் வந்து இன்றைக்கி வந்து போயிடுவோம். பார்ப்போம் என்னான்னு. வார் இப்போ தாங்க வெயிலே நல்லா தெரியுது. அங்கே இருந்தோமா, மேலே வந்துட்டோம். சரி, இதை எடுக்க வேண்டியது தானடா? இங்கிட்டு தான் வருவோன்றியா? கன்ஃபார்மே பண்ணிட்டியா? ஏங்க சூப்பராக இருக்குங்க இந்த மலையேற்றம். நான்லாம் இந்த மாதிரிலாம் ஏறுவோம்லாம் நினச்சி கூட பார்க்கல. ஒரே ஐஸ் கட்டியில் தான் ஏறுவோம். டக்குன்னு எடுத்தோன்னே நினச்சேன். பார்த்தா பச்சை பசேன்ற காடுகளெல்லாம் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். எவ்வளோ தாண்டி வந்துட்டோம். டோன்ட் பி ரேஷ், எண்ட் இன் கிராஷ். எவ்வளோ தான் தாண்டி வந்திருக்கோம் பாருங்க. இங்கே ஆடா, அது என்னதுடா ஆடா? ஒரு எப்படி இருக்குண்ணே இங்கே இருங்க. ஆடு சடையாக தொங்குது. வெல்கம் டு உதம்பூர் டிஸ்ட்ரிக்ட், உதம்பூர்.
நீண்ட வால் ஆடு. இங்கே வால் ஃபுல்லாமே இங்கே இருக்கிற ஆடு ஃபுல்லாமே நீண்டு தான் இருக்கும். இந்த பாருங்களேன், நம்ம ஊரை பக்கம்லாம் வால் குட்டியாக தானே இருக்கும். இந்த ஊரில் அப்படிங்கிற ஒரு நாய் வால் மாதிரி இருக்கும். ஃபுல்லாக அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு முழுக்க. ஆக்சிடென்ட் ஆகி நொறுங்கி போயிருக்குடா. ஏதோ மரத்தில் கொண்டு போய் விட்டுருக்கோம் போல. உள்ளே போகலாமா? சின்ன லேக், சின்ன குழந்தைங்க லேக். ஏடா மழையவே காணா. மழையை காணாமனே. ரெயின் நம்மளும் எதோ பேக் பண்ணியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம பேக் பண்ணதுக்காவது அர்த்தம் வேணாமா? இங்கே வருங்க, ஏதோ போட்டிருக்காங்க வருங்களேன். வெல்கம் டு ஏதோ ஃபோட்டோ வர்றா டூர் டாக்டரேட் ஆஃப் டூரிசம். ஆமாம் ஏறா அப்படியே நிற்கிறேடு. வாட்டர் வாஷ்டா எடுத்துட்டியா? பாருங்க மாடை செம்ம. வா இந்த ஊர்லேயே இவங்க தான் பணக்காரங்க யாராப்பாங்க. ஒரு எம்பிட்டு எருமை மாடுறா. நான் எருமை மாடு அதுவாட்டுக்கு இருக்கும்பா, எங்கேயும் ஓடாது பண்ணாது. நீட்டாக சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா வீடு வந்து சேர்ந்துடும். ஸோ செம்ம சேலஞ்சிங்கான ரோடுங்க ஸ்ரீநகர் ரோடு. வெறும் மேடு பள்ளம் தான். எனக்குள்ள ஒரு டனல் மாதிரி ஒன்று வருது. ஸ்ரீநகர் உண்மையிலேங்க செம்ம சேலஞ்சிங்கான ரோடுங்க. பாருங்க ரோட்டவே குடஞ்சி இந்த இது டனல் போட்டிருக்காங்க. சூப்பராகல, தரமாக இருக்கு. உண்மையிலே ஸ்ரீநகர் ரோடு வந்து உண்மையிலே அந்த ஜம்மு ரோடு, அந்த ஸ்ரீநகர்லேருந்து அந்த ஜம்மு ஜாயிண்ட்லேருந்து ஏறி வரும்போது உண்மையிலே வந்து நல்ல மேடு போலங்க. ஐ திங்க் ஸோ இதுதான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கே மெயின் ஹைவே நினைக்கிறேன். எந்த ரோடுமே எல்லா லாரியுமே இதில் தான் வருது. அந்த லாரி வர்றதுனால தான் ரோடு ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது. இங்கிட்ட ஏதோ நல்லா இருக்குங்க கொஞ்சம். நான் வந்த வரையும் எல்லா ரோடுமே செம்ம டேமேஜுங்க. பாவம் இங்கே இருக்கிற மக்கள்லாம் இதில் ஏறி இறங்குறவங்கலாம் பரவாயில்லைங்க. நீ கீழே இறங்குறதுக்கு ஒரு 13 கிலோமீட்டர்ஸ் இருக்கு போல். ஸோ 13 கிலோமீட்டர்ஸ் காமிக்குது. இப்போ தான் மேப்பில் பார்த்தோம். அது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கீழே ஒரு ஆற்று போகுங்க, லாஸ்ட் வரையும் போகுது. உதம்பூர் 16. ஸ்ரீநகர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 200 கிலோமீட்டர் காமிக்குது. மேலே போர்டிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 250 253 போட்டிருக்காங்க. அது மேப் பார்த்தீங்கன்னா 203 205 தான் காமிக்குது. எது உண்மைனே தெரிய மாட்டுது. ஸோ சீக்கிரம் வந்து திரும்ப இந்த ரூட்டு தான்றதை பார்த்தோன்னா நினச்சாதான் எனக்கு ரொம்ப ஐயோ கடுப்பாக இருக்குது. வேறு ரூட்டாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். ஸ்ரீநகர் ரூட்டு வந்து ரொம்ப இந்த ரூட்டுங்க ரொம்ப ஒரு மாதிரி டஞ்சனான ரூட்டு வருங்க. இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். மேலே ட்ரெயின் ரோடு போகுதுங்க. கீழே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆற்றுன்னு. என்னடா மூஞ்சி தூக்கி மூஞ்சிக்கிட்ட பாருங்க. வா எப்படி இருக்கு பாருங்க, இடம் சூப்பராக இருக்குல்ல. இப்போ ட்ரெயின் ரோடு
கீழே எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் எத்தனை கிலோமீட்டர் கீழே போகுது? இது போகிறத பார்த்தா கீழே போகிற மாதிரி தெரியலையே, பூரா மேலே மேலே போயிட்டுருக்கு. அதே 13 கிலோமீட்டர் போதா? இல்லை ஏறி இறங்குறதேவா? இங்கே பாருங்க அந்த காரை, இதுலேயே ரத்தத்தை தொளிச்சு விட்ட மாதிரி டிசைன். வந்துட்டோமா கீழே? ரவுண்ட் டொமேல் உதம்பூர், ரவுண்ட் டொமாலி. டொமாலி. இன்னும் கீழே போயிட்டே தாங்க இருக்கு, மலையிலே தாங்க இருக்கோம்னா. இன்னும் கீழே இறங்கவே இல்லை. நானும் எப்படா இறங்குன்னு பார்த்துட்டே இருக்கேன், இறங்கவே மாட்டேன் போல. சரி ஓகேங்க, ஸ்டே டியூன். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நான் இதில் இருக்கிற என்னென்ன கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லிடுறேன். ரொம்ப தூரமாக இருக்குங்க சாமி, ஸ்ரீநகர் ரூட்டு. கடுப்பாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, என்னடா இது அப்படின்ற மாதிரி. தாக்பூரா பாக்பூரா? பாகுபூரா. ஸோ பாக்பூர் அப்படின்ற ஒரு ஏரியாவை தாண்டி போயிட்டு இருக்கோங்க. உதம்பூர், இதுக்கடுத்து பாக்பூர், அப்படியே உதம்பூர். இங்கே கீழே ட்ரெயின் போகுதுரா. 10 கிலோமீட்டர்ஸ் உதம்பூர். சரி ஓகேங்க, இந்த ரோடு போய் அப்படியே வந்து உடம்பூர்லாம் தாண்டி ஒரு இதில் மீட் பண்ணுதுங்க. இதுலனா இது ஃபுல்லாகவே மிலிட்ரி கேம்ப் போல். இந்த அந்த வயர்லாம் மாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். ஸ்ரீநகர் ரூட்டு எப்பா ஏடு பள்ளமாக தாங்க இருக்குது. ஃபுல்லாக மிலிட்ரி கேம்ப் தான். ஸ்டே டியூன். இது அப்படியே நீ வந்து போய் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே ஒரு ஹைவேல முட்டும் போல். ஹைவேல முட்டி அப்படியே அதுதான் அந்த ஜம்மு டு ஸ்ரீநகர் ஹைவே. பட் நம்ம தமிழ்நாட்டில் வச்சு இந்தியா கீழே ஸ்ரீநகர் போகணுன்னா இதுதான் ரூட்டு, ஒரே ரூட்டு, தெரிஞ்சுக்கோங்க. கீழே இறங்கியாச்சுன்னு நினைக்கிறேங்க. ரோடை விட்டு கீழே வந்துட்டோம். நம்ம கீழே நம்ம இது சரட்டுன்னு உரைச்சிதுங்க. என்னடா இவ்வளோ லாரி நிற்கிது? போயிடலாம் அதில். ஏய் வரிசையாக லாரியாக தான்டா நிற்கிது, வரிசையாக லாரியாக தான் நிற்கிது. இது என்னைக்கிடா தாண்டி போகிறது? இதுலேயே போயிருமா? வெறும் லாரி தாங்க அதிகமாக இருக்கு. இன்னும் மலையை விட்டு கீழே இறங்கல போல. டிராஃபிக் நல்லா போயிடா. காணுமா? ஏய் என்னடா சொல்ற?
ஹலோ டேய், அது ஏன் நம்பர் தான்டா? இப்போ ஒரு நம்பர்லேருந்து அடிச்சேன்ல. எப்போ ஃப்ரீயாக இருக்கியா? பேசலாமா? இது நார்மல் பண்ணல வரேன். எந்த இடத்துல விழுந்துச்சுன்னு தெரியலையா? என்னடா பார்க்குறேன், போர்வே காணும். போய் பாட்டு வருமா? இப்போ தானே இறங்கணும். டன்னல் கிட்ட இறங்கணும். ஆமாம். என்ன போகுது? சரி வா போய் பாட்டு வருவான். என்ன பண்ணுறது? திருப்பி இந்த டிராஃபிக்கில் அங்கே வரையும் போயிட்டு வரணுங்க. அவங்க வர லாரி அங்கே வரையும் நிற்கிது. ஓ நாடா வந்து எதையாச்சும் மிஸ் பண்ணுவேன். நான் ஒழுங்காக உட்காந்துருந்தேன். ஒழுங்காக தான் உட்காந்துருந்தேன். இறங்கி ஏறிட்டு இருந்தோம். அப்புறம் போர்வை நானும் உட்காந்துருந்தேன். என்ன அழுத்துதுன்னு இப்போ தான் பார்க்குறேன், போர்வே இல்லை. நீ நிறைய பார்க்க மாட்டியாடா? ஒன்று தான் பிடிச்சாவது உட்காரு. நீ பிடிச்சும் உட்கார மாட்டேறேன். அதை போட்டு தான் மேலே உட்காந்துருந்தேன். அப்புறம் எப்படி நீ மிஸ் பண்ண? அதான் தெரில. வாடா இப்போ என்ன உங்களை பக்கம் தானே? வாடா போயிட்டு வாடா. சும்மா அந்த இடத்துல போய் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே இருந்தால் அப்புறம் எல்லாத்தையும் தொலைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியது. ஏய் பார்த்துக்கிட்டு ஆண்டே பார்த்துக்கிட்டே வாடா. நாடு மேய்க்கிறேன்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டானா? இந்த கணக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? கீழே வந்து ஒரு நிமிஷம் கீழே வந்து யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. இந்த அங்கனக்குள்ளே தானே ஏறணும். அங்கே தானே ஏறினேன். சரி பாரு, நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் ஷா தொலைஞ்சே வச்சாடா. இங்கே தானே ஏறணும். யாராவது விழுந்தோடனே எடுத்துட்டு ஷே நல்ல பொருடா. சரி இருக்கான்னு பார்த்துட்டே வா. போங்க பார்த்துட்டு. எப்படா நல்லா உட்காந்து எத்தனை வந்தா? அப்புறம் எப்படா மிஸ் பண்ணேன்? அது நல்லா பொத்தி படுக்கிறதுக்கு சூப்பர் போரும் அது. ஏழை நீ அதை பார்த்து உட்கார. நீ ஃபோனை பேசிகிட்டே உட்காந்தா அப்புறம் எப்படிரா? அப்புறம் எப்படி நீ அதை மிஸ் பண்ண? நல்ல பொருள் அது. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை மிஸ் பண்ணிட்டு போகிறோம். ஆ ஒரு பெரிய பல போலீஸ் ஆ அங்கெல்லாம் இருக்கு. கரெக்டாக அப்படி கீழே போட்டு உட்காந்து தாண்டி தான் வரிசையாக லாரி தாங்க. சரி என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு வந்து ஒரு போர்வை வச்சுருந்தோம். அதை எங்கேயோ போட்டான் பின்னாடி வச்சு. உட்காந்து வந்துக்கு வர்றதுக்கு நல்லா இருந்துச்சு. நைட்டு தூங்குறதுக்கு அதை வச்சு தான் புத்திக்கிட்டு இருந்தோம். ஸோ அது எங்கேயோ விழுந்து போச்சுங்க. வந்துக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக 4700-500 கிலோமீட்டர் நம்மோட கூட ட்ராவல் பண்ணது இப்போ எல்லாம் போச்சு. ஸ்பீடு த்ரில்ஸ் வர்க்கிள்ஸ். சரி ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து கீழே கிரவுண்டை ரீச் பண்ணுவோம். ஸோ கிரவுண்ட்லேருந்து ஒரே ஜம்முலேருந்து ஒரே ஹைவே தான் ஸ்ரீநகருக்கு. தூசி ஓவர் தூசிங்க. எதுக்கு வராமல் இருக்கான்?
இந்த லாரி தாங்க இங்கே இருக்கிற டேமேஜ். டைம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா 5:45 இருக்குங்க. சாமி இன்னும் மலையை விட்டே கீழே இறங்கலை. எவ்வளோ தூரண்டா? எவ்வளோ இருக்குங்க பாரு. நான் என்ன பண்ணுறது, நீ போர்வையை தொலைச்சி விட்ட. டிராஃபிக் சரியான டிராஃபிக்ங்க ஸ்ரீநகர் ரோடு. அது இல்லைடா, அந்த மலையை விட்டு கீழே இறங்குது. 1 கிலோமீட்டரா வருங்க லாரியில டவுன் ஏரியாக. ஸ்ரீநகர் ரோடு சரியான மோசமான ரோடுங்க. எப்படா ஸ்ட்ரைட்டா பூரா அங்கிட்டு வளைகிறாங்க. ஸ்ட்ரைட்டா ஜம்மு அதில் தான்மா. அதில் எவ்வளோ தூரம்? அது மேலே ஏறுதியடா. எப்பா சரியான டிராஃபிக்டா. இன்னைக்கு நம்ம போன மாதிரி தான். ஹைவேயா? இதில் லெஃப்டா? ஸோ ஹைவேக்கு வந்துட்டோங்க. அப்பா ஸ்ரீநகர் ரோடு செம்ம த்ரில்லான ரோடுங்க. இதுலேருந்து எப்படி போகுதுன்னு தெரில. இதே ரோடு தானடா? மலையிலேருந்து மலை மேலேயே ஏறி மலை மேலேயே போயிட்டுருக்கோங்க. அப்பா பயங்கர த்ரில்லான ரோடாக தாங்க இருக்குது ஸ்ரீநகர் ரோடு. இங்கே பாருங்க ஆடப்பெல்லாம். தண்டா பார்டர். ஸோ என்ன பண்ணுறது, போய்த்தானே ஆகும். தண்டா பார்டர் படா, தண்டா படா. சரி ஓகேங்க, ஸ்ரீநகர் வரையும் ஒரு எபிசோடாக போட்டுக்கலாம் சரிங்களா. ஸோ இந்த விலாக வந்து இதோட வந்து எண்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ சேனலுக்கு புதுசாக தான் மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டு தாங்க இந்த வீடியோவோட பெனிஃபிட்டு சரிங்களா. அண்ட் தென் பை ஃப்ரம் தினேஷ், டாட்டா, பாய், see you.